வாங்க சிறுகீரை கூட்டு எப்படி செய்யலாம்னு பாத்திரலாங்க. இன்னைக்கு நான் சிறுகீரைக்கு வெறும் பாசிப்பருப்பு எடுத்து மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மண் பாத்திரத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, 5 பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கேங்க, இதையும் சேர்த்திக்கலாம். ஒரு வரமிளகாய் அப்படியே சேர்த்திக்கலாங்க, கிள்ளி வச்சிருக்கிறேன். அடுத்தது ஒரு பச்சை மிளகாயும் கீறி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்கிருச்சுங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாங்க. இப்ப தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா பெருங்காயம், கூடவே 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திக்கலாங்க. இது ஒரு இடம் நல்லா கலந்துக்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 கப் தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு வச்சிருக்கேங்க. இதை அப்படியே சேர்த்திக்கலாம். இப்போ அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். இப்ப இது ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓவனா சேர்த்திக்கலாம். இப்ப மசாலா எல்லாம் சேர்த்து கலக்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்காங்க. அடுத்தது சிறுபருப்பு சேர்த்திக்கலாம். நான் ஏற்கனவே மஞ்சள் போட்டு வேக வச்சிருக்கேன். பருப்பு சேர்த்திட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க. ஏற்கனவே நான் மஞ்சள் போட்டிருக்கேன், இனி மஞ்சள் தேவையில்லை. சிறுகீரை ஒரு கட்டை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு 2 தடவை தண்ணியில நல்லா கழுவி எடுத்து ரெடியா வச்சிருக்கேங்க. இன்னைக்கு கூட்டுக்கு நம்ம சிறுகீரை தான் எடுத்திருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சிறுகீரையில ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எல்லா கீரையிலுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனா சிறுகீரையில பாத்தீங்கன்னா வயிறு சுத்தம் பண்றதுங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்களா நம்ம வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை இந்த கீரை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். இப்ப நம்ம கீரையை சேர்த்திக்கலாம், சரிங்களா? இப்ப நான் அந்த பருப்புல நம்ம கீரையை சேர்த்தியாச்சுங்க. சிறுகீரையை நம்ம நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். இப்ப கீரையை பாத்தீங்கன்னா பருப்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்ப ஒரு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைவா இருக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம், கல் உப்பு சேர்த்திக்கலாம். இப்ப நல்லா கலந்தாச்சு. இப்ப இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த கீரைகளை சீக்கிரமா பாயில் ஆயிரும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆச்சுங்க. ஓபன் பண்ணிடலாம். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சிறுகீரை கூட்டு ரெடி. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. நல்லா இதை சுடுசாதத்துல போட்டு அப்படி கொஞ்சம் தேங்காயோ நெய்யோ விட்டு சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்குங்க. பாருங்க இது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருந்திருக்கு. இதை ரெடி பண்றது ரொம்ப சிம்பிளுங்க. இதை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? சூப்பரான சிறுகீரை கூட்டு சிம்பிள் அண்ட் ஈஸியா செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுங்க, செமையா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.